தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உங்கள் எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வரமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வரமோ ஒளி இருக்க. நானுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியல் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூய ஆவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 12வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கின்றோம். இந்த திருப்பலியானது மர்சி வால்சன் குடும்பத்தினரால் நன்றியறிதல் திருப்பலியாக அர்ப்பணிக்கப்படுகின்றது. மேரி மார்ட்டின் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். விக்டரி மெடிக்கல்ஸுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும், அவர்களோடு இருந்து அவருடைய தொழிலிலே வளர்வதற்கு இறைவன் அருள் புரிந்தமைக்கும், அதை வழிநடத்துகின்றவர்களையும் அவருடைய குடும்பத்திற்காகவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும், அனிஷ் ஆண்டனி தன்னுடைய பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவருடைய பிறந்த நாளிலே அவருக்கு தேவையான அருளை எல்லாம் அளித்து அவரை வழிநடத்த வேண்டும் என்றும், அவினாஷ் ஆண்டனி நிமியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குறிப்பாக நிமியாவுடைய பிறந்த நாளிலே இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், எல்லா விதமான அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் அவரை நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்றும், ஆண்டனி ஷீலா இவர்களுடைய 37வது திருமண ஆண்டு விழாவிலே இறைவன் அவர்களை தொடர்ந்து இல்லற வாழ்விலே மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழச் செய்ய வேண்டும் என்றும், இதனால் வரை இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றியாகவும், தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் ஆண்டுகளிலும் இறையருள் அவர்களோடு இருக்க வேண்டும் என்றும், ரசல் பர்னி பெர்னாண்டஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும், ஆலிசன் பெர்னாண்டஸ் நன்றியறிதலாகவும், மர்லின் ரோமியோ பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் இவளை நன்றியறிதலை ஏற்று தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே இறைவன் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும், எல்லா விதமான அருளினாலும் ஆசீர்வாதத்தால் நிரப்ப வேண்டும் என்றும், அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஜேகேஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும்,
ஜிடி ஜெகதீஷ் பிள்ளை அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறைவன் அவருடைய கருத்தை ஏற்று அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இறந்த 30வது நாளை நினைவு கூறுகின்ற டாம்னிக் சாவியோ காந்தராஜ் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், இறந்த முதல் ஆண்டை நினைவு கூறுகின்ற இருதயம் பி ராயர் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், இறந்த 2வது ஆண்டை நினைவு கூறுகின்ற குழந்தையம்மாள் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், இறந்த 2வது ஆண்டு நினைவு நாளில் ஜார்ஜ் லாரன்ஸ் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், இறந்த நாளை இன்று நினைவு கூறுகின்ற மேரி செரியன், ரோசி வர்கீஸ் இவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மற்றும் இறந்த ட்ரெவர் ராஸ், எல்மா அண்ட் டென்சில் பெர்னாண்டஸ், ஹெலன் அண்ட் ராபர்ட் ராஸ், மார்கரெட் ஜான், எஸ்டி ஜெசிந்தா, மார்கரெட் ஜான்சன், சாரால், மேரி ஜோஸ்பின் லீமா இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறந்த இவர்கள் அனைவரும் இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் பரிசாக பெற்று அவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து கழுவ பெற்று விண்ணக வாழ்வை அவர்கள் பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் அவர் புதிய படைப்பாகிறார் என்று தூய பவுல் இந்த 2வது வாசகத்திலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருந்தால் நாம் புதிய படைப்பாக மாறுகின்றோம். ஆகவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துவோடு திருமுழுக்கால் இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம், அவருடைய அருளால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அனைவரும் புதிய படைப்பாக இருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆகவே நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய பாதத்தில் அறிக்கையிட்டு அவற்றையெல்லாம் இறைவன் மன்னித்து நம்மை பாவங்களை எல்லாம் கழுவி அவர் நம்மை புது படைப்பாக மீண்டும் உருமாற்ற வேண்டும் என்று அவருடைய அருளையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய்
ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் இன்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. யோபு நூலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தை 1 மற்றும் 8-11 வரை. ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுக்கு அருளிய பதில். கருப்பை நின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி கார் இருளை போத்தி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல. உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயமிய போது எங்கிருந்தாய் நீ? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. சிலர் கப்பலேறி கடல் வழி சென்றனர், நீர்த்திரள் மீது வாணிகம் செய்தனர். அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டனர், ஆழ்கடலில் அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தனர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது, அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டனர், பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டனர். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை குலைந்தது.
ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார். கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர். அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. இரண்டாம் வாசகம். பழையன கழிந்து புதியன புகுந்தன. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடப்படுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்பொழுது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டார். பழையன கழிந்து புதியன புகுந்தனவ அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோன்றவங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மார்க் நற்செய்தி பிரிவு 4 35 முதல் 41 அருள் வசனங்கள். ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார்.
அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமோ, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, காசா பியாங்கா என்றொரு ஆங்கில பாடல் ஒன்று இருக்கிறது. அதை எழுதியவர் ஃபெலிஷியா ஹேமன் என்னும் எழுத்தாளர். அவர் எழுதிய இந்த காசா பியாங்கா என்னும் அந்த இங்கிலீஷ் போயம் எதை பற்றியது என்றால், காசா பியாங்கா என்ற சிறுவனை பற்றியது தான். அவனுடைய பெயர் தான் காசா பியாங்கா. 12 வயது சிறுவன் அவன். ஆனால் மிக மிக துணிச்சல் நிறைந்த ஒரு சிறுவனாக அவன் இருந்தான். ஒரு போர் கப்பலிலே அவனுடைய தந்தை மாலுமியாக பணி செய்கின்றார், தளபதியாக. அவனும் அந்த போர் கப்பலிலே செல்கின்றான். இரண்டால் வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் பெயர் போன சிறுவனாக அவன் இருந்தான் 12 வயதிலேயே. ஆகவே அவன் துணிச்சலோடு தந்தையோடு அந்த போர் கப்பலிலே சென்று கொண்டிருக்கின்றான். அந்த போர்க்கப்பல் சென்று கொண்டிருக்கின்ற சூழலிலே திடீரென்று அந்த போர்க்கப்பல் தீப்பிடித்து எரிகிறது. கப்பலில் இருந்த எல்லோரும் எப்படியாவது தப்பித்து போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செல்லுகின்றார்கள். இவன் கப்பலுடைய மேல் தளத்தில் இருக்கின்றான். அவனுடைய தந்தை அவனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்திருந்தார். ஆகவே நான் உனக்கு என்ன கட்டளைகளை கொடுக்கின்றேனோ அதை கேட்டு அதன்படி நீ செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லியிருந்தார். அவனும் துணிச்சலோடு தந்தை கொடுத்த பணிகளை எல்லாம் அவன் அழகாக செய்து கொண்டிருந்தான். கப்பல் தீப்பிடித்து எரிவதை அவன் பார்க்கின்றான். தன் தந்தையிடமிருந்து ஏதாவது கட்டளை வரும் என்று அவன் காத்து கொண்டிருக்கின்றான். எதுவுமே வரவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தீ அவனை நெருங்கி வருகின்றது. அவன் தந்தையை அழைக்கின்றான். தந்தையிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. என்ன செய்வது அடுத்து என்று தந்தை என்ன சொல்லுகின்றாரோ அதைத்தான் அவன் செய்ய முடியும். என்றால் அவர்தான் படை தளபதி. அவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவன் இருப்பினும் அந்த கப்பலின் மேல் தளத்திலே இருந்து கொண்டிருக்கின்றான். கொஞ்சம் கொஞ்சமாக தீ அவனை நெருங்கி வருகின்றது. இறுதியிலே அந்த தீக்கு அவன் பலியாகின்றான். அவனுடைய தந்தையிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஏன் என்றால் அதற்கு முன்பே அவனுடைய தந்தை அந்த தீயிலே இறந்து போயிருந்தார். இந்த பாடலை எழுதிய ஃபெலிஷியா ஹேமன் சொல்லுகின்றார், இந்த பாடலை எதற்காக தான் எழுதினேன் என்றால், அந்த சிறுவனுடைய நம்பிக்கையை பாருங்கள். தந்தை மீது கொண்டிருந்த நம்பிக்கை, அவர் என்ன கட்டளைகளை கொடுக்கின்றாரோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று தந்தையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் அவனுடைய கீழ்ப்படிதலையும் வலியுறுத்துவதற்காக. கீழ்ப்படிதல் தான் பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு மரியாதையாகவும் நன்றி உணர்வாகவும் இருக்க முடியும். தங்களை இந்த உலகில் ஈன்றெடுத்து வளர்த்ததற்காக பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு பரிசு என்னவாக இருக்கும் என்றால் கீழ்ப்படிந்து நடத்தல். அதுதான் அவர்களுக்கு செய்கின்ற நன்றி கடனாக இருக்க முடியும் என்று அவர் இதன் மூலமாக வலியுறுத்துகின்றார்.
அந்த தந்தையின் மீது அவன் கொண்டிருந்த நம்பிக்கை, தந்தை என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் நான் செய்ய வேண்டும், அவர் என்னை வீணாக விட்டுவிட மாட்டார் என்ற நம்பிக்கை அவனுக்கு உள்ளத்திலே இறுதி வரை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு தான் அவன் அந்த கப்பலின் மேல் தளத்தில் நின்று கொண்டிருக்கின்றான். அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக, இறப்பை பற்றி கவலைப்படக்கூடாது என்று சொல்கிறார். இறப்பு என்பது நிச்சயமாக நிகழ்கின்ற ஒன்று. நிச்சயமாக நிகழப்போகின்ற ஒன்றை குறித்து ஏன் கவலைப்பட வேண்டும்? அதை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? அதை பற்றி ஏன் பயப்பட வேண்டும்? இறப்பை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள்? எல்லோரும் ஒரு நாள் சாகத்தான் வேண்டும் என்று எல்லோருக்குமே தெரியும். அப்படி நிச்சயமாக நிகழப்போகின்ற ஒன்றை குறித்து ஏன் பயப்பட வேண்டும் என்று அவர் ஒரு கேள்வி எழுப்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, நான்காவதாக அவர் சொல்லுகின்ற கருத்து, இந்த உலகில் வாழ்வதற்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், பொருள் இருக்க வேண்டும். அதே போல இறப்பிற்கும் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். நாம் இறக்கின்ற பொழுது கூட இதற்காக இந்த மனிதன் தன் உயிரை கொடுத்தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்தது என்றால் அதுதான் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். இன்றளவும் அந்த சிறுவன் பேசப்படுகின்றான். 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த பாடல் 3 நூற்றாண்டு அளவாக பேசப்படுகிறது என்றால் அவன் எவ்வாறு நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் கீழ்ப்படிதலோடும் அந்த 12 வயது சிறுவன் இருந்தான். அதனால் இன்றளவும் அவன் பேசப்படுகின்றான், அவன் இறப்பு பேசப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. மார்க் தன்னுடைய நற்செய்தியை கிபி 60வது ஆண்டுகளில் எழுதுகின்றார். முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி மார்க் நற்செய்தி தான். அவர் இந்த நற்செய்தி எழுதிய அந்த காலகட்டத்தில் 60வது ஆண்டுகளிலே ரோமையிலே மிகப்பெரிய வேத கலாபனை நிகழ்ந்து கொண்டிருந்த காலம். ரோமையர்கள் கிறிஸ்தவர்களை பல்வேறு துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் உள்ளாக்கினார்கள். அவர்களை சித்திரவதை செய்தார்கள். உயிரோடு அவர்களை எல்லாம் தூக்கி சிங்கங்களுக்கு இரையாக போட்டார்கள். ரோமையிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், இன்றளவும் இருக்கின்றது அந்த கொலோசியம் என்ற மிகப்பெரிய ஒரு இடம். அந்த இடத்தில் தான் கிறிஸ்தவர்களை எல்லாம் உயிரோடு தூக்கி போடுவார்களாம். பசியோடு இருக்கின்ற சிங்கங்களை எல்லாம் அவிழ்த்து விடுவார்களாம். அந்த சிங்கங்கள் அவர்களை கடித்து குதறி தின்பதை அங்கிருந்து எல்லோரும் கை கொட்டி சிரித்து மகிழ்வார்களாம். இப்படி கிறிஸ்தவர்கள் மீது வீண் பழி சுமத்தப்பட்டு ரோமை நகரினுடைய பல்வேறு இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கிறிஸ்தவர்கள் தான் காரணம் என்று அவர்கள் மீது பழி சுமத்தப்பட்டு அவர்கள் இவ்வாறு பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். நகர் முழுவதும் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு அப்பொழுது இருந்த கேள்வி, தொடக்க காலத்தில் பாருங்கள், இருந்த கேள்வி என்ன? கடவுளே, ஏன் இதெல்லாம்? நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால் எங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருகின்றன. நாங்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்றோம், துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, நீர் இருக்கிறீரா? உமக்கு கவலையே இல்லையா? உமக்கு கவலையே இல்லையா? நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலையே இல்லையா என்று சீடர்கள் கேட்டார்கள். பாருங்கள், அதேதான் அவர்களும் கேட்டார்கள். உமக்கு கவலையே இல்லையா? இந்த உலகம் கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது வேறு ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி அவருடைய உள்ளத்திலே எழுந்தது. யாருடைய கட்டுப்பாட்டில் இந்த உலகம் இருக்கிறது? இந்த உலகை இயக்குபவர் யார்? இப்படி பலவிதமான கேள்வி கணக்களால் அவர்கள் சூழப்பட்டார்கள். எனவே அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக மார்க் தன்னுடைய நற்செய்தி எழுதுகின்றார். ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சீடர்கள் கேட்க இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ள அங்கே அமைதி உண்டாகின்றது. பிறகு அவர்களை பார்த்து அவர் கேட்கின்றார், ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இதுதான் இயேசு கேட்ட கேள்வி. ஏன் அஞ்சுகிறீர்கள்? எத்தனையோ புதுமைகளை எல்லாம் நான் செய்திருக்கின்றேனே, கடவுளுடைய துணையோடு நான் புதுமைகளை ஆற்றியிருக்கின்றேனே, வல்ல செயல்களை செய்திருக்கின்றேனே. ஏன் பேய்கள் கூட இறைமகன் என்று சொல்லி என்னை பார்த்து பயந்து ஓடினவே, இதையெல்லாம் பார்த்தீர்களே. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த காற்றையும் கடலையும் நான் சும்மா அப்படியே விட்டு விடுவேனா? நீங்கள் செத்து போவதற்கு நான் உங்களை அனுமதிப்பேனா? இந்த கடலில் நீங்கள் மூழ்கி இறந்து போவதற்கு நான் அனுமதிப்பேனா? நான் உங்களோடு இருக்கின்றேன். என்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த கப்பல் இருக்கின்றது, என்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த படகு இருக்கின்றது, என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த கடலை இருக்கின்றது, ஏன் இந்த உலகே என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் ஏன்
நம்புவதற்கு மறுக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். இப்படிப்பட்ட துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது, இன்னல்களை சந்திக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே எழுகின்ற கேள்வி என்ன? ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோம். என்னையா கேள்வி இது? நாங்கள் சாக போகிறோம் எடுத்த உடனே என்ன ஒரு பயம்? அப்படியே கடவுள் உங்களை விட்டு விடுவாரா? நாங்கள் சாக போகிறோமே, என்ன நம்பிக்கை? உங்களுடைய நம்பிக்கை இவ்வளவு நாட்களாக என்னோடு இருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள்? எதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? எதுவுமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. உங்களுடைய உயிரை பற்றி மட்டும் நீங்கள் கவலைப்படுகிறீர்களே ஒழிய, எங்களோடு இயேசு இருக்கின்றார், எங்களோடு இயேசு இருக்கின்ற போது எங்களுக்கு எந்த துன்பமும் வராது என்று ஏன் உங்களால் நினைக்க முடியவில்லை? அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று எப்பொழுது நாம் உணரப் போகின்றோம்? இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே அலையலையாக இந்த கொரோனா வந்து கொண்டே இருக்கின்றதே. வாழ்க்கை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோமே, செத்து கொண்டிருக்கின்றோமே, உமக்கு கவலையே இல்லையா என்று இன்றும் பலர் கேட்கின்றார்கள் கடவுளிடத்தில். கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கை நாம் மீண்டும் மறுபரிசோதனை செய்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் எங்களோடு இருக்கின்றார். அவர் வீணாக எங்களை விட்டுவிட மாட்டார். அழிவிற்கு அவர் எங்களை விட்டுவிட மாட்டார். நிறைய பேர் கேட்கின்ற கேள்வி, ஐயோ ஃபாதர், உலகம் இதோட முடிஞ்சிடுமோ? கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதுதான் கடைசி காலமோ? அலைகள் ஓய்வதில்லை என்பது போல இது அலையலையாக வந்து கொண்டே இருக்கின்றது. முதல் அலை முடிந்து என்று பார்த்தா இரண்டாவது அலை வந்திருக்கிறது. மூன்றாவது அலை விரைவில் அக்டோபர் மாதம் வரப்போகிறதாமே. வரட்டும், எத்தனை அலைகள் வேண்டுமானாலும் வரட்டும். நீங்களே அதை பற்றி கவலைப்படுகிறீர்கள்? நீங்களே அதை பற்றி கவலைப்படுகிறீர்கள்? நாம் கொரோனாவை பற்றி எவ்வளவு கவலைப்படுகின்றோமோ, பயப்படுகின்றோமோ, அதை விட அதிகமாக எப்பொழுது நீங்கள் இறைவனை நம்ப ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும். கொரோனாவுக்கு இருக்கிற வலிமையை விட ஆண்டவருக்கு இருக்கின்ற வல்லமை மிக பெரியது என்று எப்பொழுது நீங்கள் நம்ப போகிறீர்கள்? எப்பொழுது நம்ப போகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா என்று இயேசு கேட்ட அதே கேள்வி என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். நம்பிக்கையே இல்லையா உங்களுக்கு? கடவுளுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே கடவுள் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை. அவர் உறங்கிக் கொண்டிருந்தாரா? உண்மையிலே இயேசு உறங்கிக் கொண்டிருந்தாரா? மற்றவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது கடவுள் உறங்கிக் கொண்டிருப்பாரா? நம்முடைய கடவுள் உறங்குகின்ற கடவுளா? எதை பற்றியும் கவலைப்படாத கடவுளா? நாம் செத்து மடிய வேண்டும் என்று நினைக்கின்ற கடவுளா? நம்மை பற்றி அக்கறையே இல்லாத ஒரு கடவுளா? அப்படிப்பட்ட கடவுளில் தான் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய நம்பிக்கையை நாம் எதன் மீது செலுத்துகின்றோம்? இதுதான் இன்று முன்பாக வைக்கப்படுகின்ற கேள்வி. எதன் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கின்றது? வைரஸ் மீது, கண்ணுக்கு தெரியாத வைரஸ் மீது நாம் கொள்ளுகின்ற பயமும் அச்சமும் ஏன் கடவுள் மீது நம்பிக்கை அதை விட அதிகமாக இல்லை? ஏன் அதிகமாக இல்லை? கடவுளுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இயங்குகிறது என்றால் தெரியாதா? கடவுளுக்கு தெரியாது. அப்படியே நாம் இறக்க வேண்டியிருந்தாலும் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒரு நாள் இறக்கத்தானே வேண்டும். பரவாயில்லை, பரவாயில்லை. ஒருவன் இறப்பதனாலே, 10 பேர் இறப்பதனால், 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் கூட இறப்பதனாலே இந்த உலகம் முடிவுக்கு வந்து விடாது. கவலைப்படாதீர்கள். கடவுள் இந்த உலகை அழிப்பதற்காக படைக்கவில்லை. அதனால் இந்த உலகமே முடிவடைய போகிறது, இறுதி காலத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்று நீங்களே நினைக்கின்றீர்கள். இன்னும் அதிகமாக கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நீங்கள் அதிகமாக்கினால் அப்பொழுதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க போகிறது. இப்பொழுதாவது என்னிடம் திரும்பி வாருங்கள், இப்பொழுதாவது என்னில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றுதான் கடவுள் அழைக்கின்றார். கடவுள் பல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். சீடர்களுக்கு கொடுத்தது போல நமக்கும் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவர் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை இறைவன் கொடுக்கின்றார். இன்னும் நாம் மற்ற பொருள்களின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை விட கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை குறைவாக இருப்பது ஏன்? அன்பார்ந்தவர்களே, பல்வேறு கேள்வி கணைகள் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. பதிலளிக்க வேண்டியவர்கள் நாம் தான். இறைவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை எத்தகைய தன்மையுள்ளதாக இருக்கிறது, எவ்வளவு ஆழமுள்ளதாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க, இறைவனுக்கு பதிலளிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று இறைவன் நம்மை பார்த்து கேள்வி கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? நான் உங்களோடு இருக்கின்றேன், இருக்கின்ற போது உங்களுக்கு எந்த தீமையும் வராது என்று ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று கடவுள் கேட்கின்றார். திருப்பாடல் 121 சொல்கிறது, உன்னை காக்கின்ற கடவுள் உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. உன்னை காக்கின்ற கடவுள் உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை
இஸ்ராயலின் கடவுள் எப்போதும் உங்களோடு இருக்கின்றார் என்கின்றார். எசாயா இறைவாக்கினர் 43வது அதிகாரத்தில் 2வது இறை வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கடல் நடுவே சென்றாலும் உங்களை எதுவுமே செய்து விடாது. நீங்கள் ஆறுகள் வழியாக செல்லுகின்ற பொழுதும் அது உங்களை மூழ்கடித்து விடாது. நீங்கள் நெருப்பின் நடுவே நடந்து போனாலும் அது உங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்காது. ஏனென்றால் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கிறார் கடவுள். இதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆறுதலான செய்தி. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் அஞ்ச தேவையில்லை. உமக்கு மீது கவலையே இல்லையா என்று நாம் அவரை கேள்வி கேட்க தேவையில்லை. நாங்கள் சாக போகிறோம் என்று பயந்து அஞ்சி நடுங்க தேவையில்லை. கடவுள் எங்களோடு இருக்கின்றார். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாமே இந்த உலகமே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவருக்கு தெரியும் எது நல்லதென்று. காசா பியாங்கா எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்தான் பாருங்கள். 12 வயது சிறுவனுக்கு இருந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை போல நாம் நம்பிக்கையோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். புதிய படைப்பாக நாங்கள் மாற வேண்டும் என்று இன்று நீங்கள் அழைப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். புதிய படைப்பாக மாற வேண்டும் என்றால் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இதோ புதியனவாக்க அழைக்கப்படுகின்றோம். எங்களுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் புது இரத்தத்தை பாய்ச்ச அழைக்கப்படுகின்றோம். எங்களுடைய நம்பிக்கை இதோ பழையதாகி போய்விட்டது. எங்களுடைய நம்பிக்கை இதோ அர்த்தமில்லாது போய்விட்டது. மீண்டும் எங்களுடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள இதோ நீங்கள் இன்று அழைப்பு விடுக்கின்றீர்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு எல்லா நேரங்களிலும் உதவுகின்ற இறைவனாக நீர் இருக்கின்றீர். எங்களை அன்பு செய்கின்ற இறைவனாக இருக்கின்றீர். நீர் உறங்காமல் அயராமல் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றீர். பகலிலும் இரவிலும் எல்லா நேரங்களிலும் எங்களை நீர் பாதுகாக்கின்றீர். உம்முடைய பாதுகாப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உம்முடைய அருளிலும் ஆசீர்வாதத்திலும் எங்களை வைத்து பாதுகாத்தருளும், வழி நடத்தியருளும். பாடல் வரிகளை பாடுகின்ற பொழுது உள்ளத்திலே உணர்வோம், இறைவன் நம்மோடு இருக்கின்றார். இறைவன் என்னோடு இருக்கின்ற பொழுது தீங்கும் எனக்கு நேராது என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நீலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நீலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார் பலமூட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே.
நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நினைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனில் நம்பிக்கை கொண்ட மக்களாக ஒன்று சேர்ந்து இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் அதே நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணக தந்தையிடம் எடுத்துரைத்து மன்றாடுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, உம் பணிக்காய் நீர் தேர்ந்தெடுத்து அர்ச்சித்திட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் பணி வாழ்வில் உமதன்பை வாழ்வை வார்த்தையாக இல்லாமல் வாழ்வாக பிரதிபலித்து முன்மாதிரியான சாட்சிய வாழ்வு வாழ்ந்து மக்களை நல்வழியில் வழிநடத்தி இறை ஆட்சியை எங்கும் வளர செய்திட தூய ஆவியின் ஆற்றலையும் வல்லமையும் நிறைவாக பொழிந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரணும் கோட்டையுமான இறைவா, எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்கள், துயரங்கள், சோதனைகளை கண்டு மனம் சோர்ந்து தளர்ந்து வாழ்வை முடித்து கொள்ளும் கோடைத்தனமான முட்டாள்தனமான முடிவுகளை எங்கள் மனதிலிருந்து அகற்றி நீர் எங்களோடு என்றும் உடனிருக்கின்றீர், பயணிக்கின்றீர், எங்கள் வாழ்வை வளமாக்குவீர் என்ற ஆழமான விசுவாசத்தை, நம்பிக்கையை நாங்கள் பெற்று வாழ்வின் பயணத்தை உம் கரம் பிடித்து நடந்திட கூடிய உறுதியான உள்ளத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியே இறைவா, வளர்ந்து வரும் இளைய தலைமுறையினரை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த உலகம் காட்டும் மாய கவர்ச்சியான பணம், பதவி, புகழ், மது, மாது என்ற போதையில் தங்கள் வாழ்வை தொலைத்திடாது, தடம் புரண்டிடாது, உண்மை இறைவன் உம்மை விட்டு விலகி பாவத்திலே வீழ்ந்திடாது, இருளின் ஆட்சிக்குரிய தவறான செயல்களிலிருந்து விடுபட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய செயல்களை உணர்ந்து அதன் வழியில் தங்கள் வாழ்வை தொடர்ந்திடக்கூடிய தெளிவான மனதினை தந்திருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு வழங்கும் வள்ளலே இறைவா, அன்று வயது முதிர்ந்த சாரா, அண்ணா, எலிசபெத் இவர்களின் கண்ணீரின் வேண்டுதல்களை ஏறெடுத்து அவர்களுக்கு மக்கட்பேரினை அளித்தீரே. இன்று திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்து குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி தவிக்கும் தம்பதியரின் வேண்டுதல்களை கண்ணோக்கி பாரும். அவர்களின் கண்ணீரை கண்ணுற்று அவர்களுக்கு நல்ல மக்கட்பேரினை அளித்து அவர்கள் அக்குழந்தையை உமக்கும் இச்சமூகத்திற்கும் உகந்தவர்களாக வளர்த்து ஆளாக்கிடக்கூடிய பொறுப்புள்ள பெற்றோர்களாக வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா,
வறுமை ஏழ்மையினால் துயருறும் மக்களுக்கு அவர்களின் தேவையறிந்து உதவிடவும், எங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழவும், விபத்து ஆபத்துகளில் சிக்கி தவிப்புகளை கண்டும் காணாதது போல் நமக்கேன் வம்பு என விலகிச் செல்லாமல், நல்ல சமாரியனை போல் உடனிருந்து உதவிடவும், அநீதிகளை கண்டு தட்டி கேட்காமல் கோழைத்தனமாக வாழாது தவற்றினை சுட்டி காட்டி நீதியை நிலைநாட்டவும் கூடிய துணிவு நிறைந்த உள்ளத்தை தந்திருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்த இந்த மன்றாட்டுக்களை வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக. பறந்து திரியும் பறவைகள் அவை பாடும் கடல் வாழ் விலங்குகள், காற்றும் கடலும் கார்மோகி மனவில்லும் நிலவும் விண்மீன்களும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த ஞாயிறு திருப்பலியானது நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை மூடு பருவாக்கும் மிக புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவராசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். அன்பு தந்தை இறைவா, இன்றைய திருப்பலியை நன்றியதில் திருப்பலியாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற மர்சி வால்சன் குடும்பத்தினரையும், மேரி மார்டின் குடும்பத்தினரையும், விக்டரி மெடிக்கல்ஸ் நிறுவனத்தையும் அதை வழிநடத்துகின்ற அவருடைய குடும்பத்தையும், தன்னுடைய பிறந்த நாளிலே மக்கள் நன்றி செலுத்துகின்ற அனிஷ் ஆண்டனி, நிமியா, அவினாஷ் ஆண்டனி குடும்பத்தினரையும், மர்லின் ரோமியோவையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய கருத்துக்களையும், இந்த திருப்பலி நன்றியதில் திருப்பலியாக அர்ப்பணிக்கின்ற ஆலிசன் பெர்னாண்டஸ், ரசல் பர்னி பெர்னாண்டஸ் குடும்பத்தினரையும், 37வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து மக்கள் நன்றி செலுத்துகின்ற ஆண்டனி ஷீலா குடும்பத்தினரையும், ஜேகே டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தையும் அதை வழிநடத்துகின்றவர்களையும் அதில் பணி செய்கின்றவர்களையும் அவருடைய குடும்பங்களையும், ஜிடி ஜெகதீஷ் பிள்ளை அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய கருத்துக்களையும் ஏற்று ஆசீர்வதித்து இவர்கள் அனைவருக்கும் நீர் நலமான வளமான வாழ்வை அருள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். நீர் இவர்களோடு இருந்து இவர்களை கரம் பிடித்து வழி நடத்தியிருளும். எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் இவர்களுக்கு விடுதலை கொடுத்திருளும். இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மகிழ்ச்சியும் மனநிறையும் கொண்ட வாழ்வை அளித்து நீர் இவர்களோடு இருக்கின்ற நம்பிக்கையோடு இவருடைய வாழ்க்கை பயணத்தை இவர்கள் தொடர்ந்து வாழ இவர்களுக்கு நல்ல நம்பிக்கையையும் நற்சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் இவர்களுக்கு கொடுத்து பாதுகாத்து வழி நடத்தியருளும். நீர் இவ்வுலகிலிருந்து முடம் அடைத்துக் கொண்ட மேரி ஜோஸ்பின் லீமா, சாரால், மார்கரெட் ஜான்சன், எஸ்டி ஜெசிந்தா, மார்கரெட் ஜான், மேரி செரியன், ரோசி வர்கீஸ், ஹெலன் அண்ட் ராபர்ட் ராஸ், எல்மா அண்ட் டென்சில் பெர்னாண்டஸ், ட்ரெவர் ராஸ், ஜார்ஜ் லாரன்ஸ், டாம்னிக் சாவியோ காந்தராஜ், இருதயம் பிராயர், குழந்தை அம்மாள், இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் கவுந்தவராய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பை, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும்
நற்கருணையின் வழியாக உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய உம் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னித்தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகிறீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகிய நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திருளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே, இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உம்மை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே. ஆமீன். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்தருளும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Marriage banns. There is a proposal of marriage between Darren Mark John, son of Mr. Dean John, and Mrs. Vatsala Mary John from our parish, with Mary Pravalika, daughter of Mr. Anthony Bhaskar and Emily Ratini from Sacred Heart Shrine, Egmore. This is the third publication of banns. If there are any impediments to this marriage, kindly inform the parish priest at the earliest. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்பதை விட்டுவிட்டு இறைவன் எங்களோடு இருக்கின்றார், இறைவனுடைய கட்டுப்பாட்டில்தான் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று இறைவன் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அதிகப்படுத்துவோம். நாம் புதிய மனிதர்களாக உருமாறுவோம். சென்று வருவோம். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே
இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.